ஹாய் கைஸ், நான் ஏன் இப்படி போஸ்ட் கொடுத்து நிற்கிறேன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு தான். கொடுத்துடலாமா? லெட்ஸ் மேக் மஷ்ரூம் ரைஸ். ஓகே, இப்போ நான் வந்துட்டு 1 கப் ரைஸ் நான் வந்து ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிக் ஆனியன் எடுத்திருக்கேன். அந்த ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஒரு டிரான்சிஷன் ரீல் பார்க்கலாமா? 3, 2, 1 அவ்வளோதான். வாட்டர் டிரான்சிஷன். வெங்காயம் வெட்டுறது சாப்பர் வச்சு தான் எப்போவுமே நான் வந்துட்டு வெட்டுவேன். ஸோ இப்போ வந்துட்டு ஏஸ்தட்டிக்கான பாத்திரத்தில் சமைக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த பாத்திரம் தான் இருக்குது. ஸோ மூடிக்கு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கேஸ் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். அந்த ஆயில் நான் அதுவும் ஊற்றிட்டேன். அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கடுகு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போடுறேன். ஐயோ, என்னோட சமையல் திறமையை நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் சமைக்கிறேன். நான் லாஸ்ட்டில் வந்துட்டு அது நல்லா வந்துடுது. அதுதான் வந்துட்டு இப்போ ஒரு ஹைலைட்டே. ஸோ இப்போ வந்துட்டு கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு அந்த சாப்பரில் வெட்டினா ஒரு பிக் ஆனியன் நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது நல்லா கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு டைம் டு ஆட் இந்த ஒரு பச்சை மிளகா நான் வந்து 2ஆக வெட்டி போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை 2த்துமே அட் அ டைமில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா அதை வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இந்தியன் மாம்ஸில் இருக்காங்க பாருங்களேன், அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம வந்துட்டு எப்போவுமே இந்த சாம்பார் ரசம் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக செஞ்சுட்டாங்கன்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு பொரியலில் ரைஸ் போட்டு கொடுத்து நம்மளுக்கு வித்தியாசமான ரைஸ்ன்னு கொடுப்பாங்க. சின்ன வயசில் நம்மளும் இதே வந்துட்டு நம்ம அம்மா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்கன்னு சாப்பிட்டுப்போம். ஆனால் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளை அவங்க வந்து ஏமாற்றிருக்காங்கன்னு. ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னோட மணக்குமரல். ஸோ அதே மாதிரி ஒரு ரைஸ் தான் இந்த மஷ்ரூம் ரைஸ். இது வந்துட்டு ஒரு ஒரு பொரியலாக செய்கிற ரைஸ் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பொரியலாக செய்கிற ஒரு சைடிஷ் தான். அதில் நம்ம ரைஸ் போட்டோன்னா நம்மளுக்கு மஷ்ரூம் ரைஸ் ஆகிடுது. அந்த ரெசிபி தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஏமாந்தீங்களா? அது புதுசாக செய்கிறான்னு நினச்சிருப்பீங்க. நோ ஜஸ்ட் இந்தியன் மாம் ரெசிபி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் டு த சமையல். நம்ம வந்துட்டு இந்த மஷ்ரூமை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ மஷ்ரூம் ஃபுல்லாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இந்த 1 பேக்கெட் மஷ்ரூம் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மஷ்ரூம் வந்துட்டு மூழ்கிற லெவலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் சப்போஸ் லைட்டாக கம்மியாச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்குமே நான் வந்துட்டு இதை நான் சாட்டே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் விட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அந்த தண்ணி ஒன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு வற்றி வரும்போது நம்ம வந்து அந்த ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மஷ்ரூம் ரைஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது செய்கிற இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தனியாக ஒரு குக்கரில் எவ்வளோ நீங்கள் ரைஸ் வடிக்கிறீங்களோ, ஸோ அந்த ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கரெக்டாக முடியவும் இந்த ரைஸ் நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரவும் நம்மளுக்கு கரெக்டாக நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, சொன்ன மாதிரி மஷ்ரூம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் தூவி நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம மஷ்ரூம் ரைஸ் செஞ்சுட்டோம். அதுக்கு சைட் டிஷ் செய்ய வேணாமா? ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஆம்லேட் வந்துட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுன்ட்டு நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இது தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, எப்போதும் ரேராக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா சில்லி பவுடர், சால்ட்டு, அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள்னு நான் வந்துட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு செய்கிற முட்டைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், மறந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ 2 முட்டை வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சுருப்பேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் ஓவர் மசாலாவும் இருக்குது. ஸோ நாட் ரெக்கமெண்டட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இட்ஸ் மீ மது பிங்க்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.